சர்க்கம் 15. சுமந்திரர் ராமனிடம் சென்றார். அந்தணர்களான வேத வித்தகர்களும் ராஜ புரோகிதர்களும் ராம பட்டாபிஷேக குதூகலத்திலும் பண்டங்கள் சேகரிப்பதிலும் அன்றிரவை கழித்துவிட்டு பொழுது புலரும் வேளையில் சபா மண்டபத்தின் வாயிலை வந்தடைந்தார்கள். அமைச்சர்கள், படைத்தலைவர்கள், வணிக பிரமுகர்கள் முதலியோர் ராம பட்டாபிஷேகத்தை கண்டு கழிப்பதற்காக அங்கே குழுமி இருந்தார்கள். குற்றமில்லாத சூரியன் தோன்றினான். பகல் வந்தது. புஷ்ய நட்சத்திரம். ராமன் ஜனித்த கடக லக்னம். இந்த சுப முகூர்த்தத்தில் ராம பட்டாபிஷேகத்தை நடத்துவதற்கு தேவையான எல்லா பொருட்களும் ஆயத்தமாக இருந்தன. பொன்னால் ஆன தண்ணீர் குடங்கள், நன்றாக அலங்கரிக்கப்பட்ட அரசருக்குரிய இருக்கையான பத்ரபீடம், ஒளிவீசும் புலித்தோல் விரிக்கப்பட்ட தேர், கங்கை யமுனை புண்ணிய சங்கமத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தம் மற்றும் பல நீரோட்டங்கள், புண்ணிய மடுக்கள், குளங்கள், தடாகங்கள், இவைகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்கள், கிழக்கு நோக்கி ஓடும் நதிகள், மேற்கு திசை நோக்கி ஓடும் நதிகள் மற்றும் தெற்கு வடக்காக ஓடும் நதிகள், இவைகளில் இருந்தும் எல்லா சமுத்திரங்களிலிருந்தும் தண்ணீர் கொண்டு வரப்பட்டிருந்தது. பொன்னாலும் வெள்ளியாலும் ஆன நீர் நிரம்பிய குடங்கள் பால் உள்ள மரங்களின் இலை கொத்துகளால் மூடப்பட்டிருந்தன. தாமரை, நீலோத்பலம் போன்ற மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மனம் கூட்டப்பட்ட சுத்தமான தண்ணீரால் நிரப்பப்பட்டிருந்தன. தேன், தயிர், நெய், பொறிகள், தர்ப்பங்கள், மலர்கள், பால், எல்லா அணிகலன்களும் அணிந்திருந்த நல்லொழுக்கமுடைய ஆலய பணிப்பெண்கள், சந்திரனுடைய கிரகணங்கள் போல தங்கத்தால் செய்யப்பட்ட ரத்னங்கள் இழைக்கப்பட்ட தன்னகரில்லாத சாமரமும் ராமனுக்காக ஆயத்தமாக இருக்கின்றன. சந்திர மண்டலத்திற்கு ஒப்பாக ஒளி வீசும் அகலமான வெண்கொற்ற குடையும் அபிஷேக பொருட்களுடன் கொண்டு வரப்பட்டுள்ளது. வெள்ளை காளையும் வெள்ளை குதிரையும் நின்று கொண்டிருக்கின்றன. பாகனுக்கு அடங்கி நடக்கும் நல்ல லட்சணங்களை உடைய பட்டத்து யானை வந்து நிற்கிறது. எல்லா அணிகலன்களும் அணிந்த 8 கன்னிகைகளும் சுமங்கலிகளும் எல்லா இசைக்குழுவினரும் மற்றும் துதி பாடுவோரும் வந்துவிட்டார்கள். இஷ்வாக்கு பரம்பரையில் அரச பட்டாபிஷேகத்திற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுமோ அவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ராஜகுமாரரின் பட்டாபிஷேகத்தை பார்த்து கழிப்பதற்காக மாமன்னர் தசரதரின் ஆணைப்படி அங்கே கூடியிருந்தார்கள். சூரியனோ உதித்து விட்டான். அரசனையோ காணவில்லை. அரசன் வெளியே வந்து நமக்கு தரிசனம் கொடுக்காதன் காரணத்தை யார்தான் சொல்ல போகிறாரோ? பேரறிவாளரான ஸ்ரீராமனின் பட்டாபிஷேகத்திற்காக எல்லா ஏற்பாடுகளும் பூர்ணமாக உள்ள நிலையில் என்று சர்வ வல்லமை படைத்த மன்னர்கள் பேசிக் கொண்டிருந்த போது மன்னருக்கு நெருக்கமான சுமந்திரர் அவர்களை பார்த்து இவ்வாறு சொன்னார். மன்னருடைய ஆணைப்படி ராமனை அழைத்து வர நான் விரைவாக போய்க் கொண்டிருக்கிறேன். தாங்கள் எல்லோரும் மன்னரின் கௌரவத்திற்கு உரியவர்கள், விசேஷமாக ஸ்ரீராமனின் போற்றுதலுக்கு உரியவர்கள். அவர்கள் சார்பில் தங்கள் எல்லோருடைய சுக சௌக்கியம் பற்றி நான் விசாரிக்கிறேன். தாங்கள் நலம்தானே? இவ்வாறாக கண் விழித்துக் கொண்ட பின்னரும் மன்னர் வெளியே வராததற்கான காரணத்தை கூறிவிட்டு பழைய செய்திகள் எல்லாம் அறிந்தவரான சுமந்திரர் அந்தப்புற மாளிகையின் நுழைவாயிலிற்கு சென்றார். அந்த மாளிகைக்குள் எப்போது வேண்டுமானாலும் முன் அனுமதி இல்லாமல் செல்லும் உரிமை பெற்றிருந்த சுமந்திரருக்கு உள்ளே நுழைந்த அவர் மன்னரின் வம்ச பரம்பரை துதி செய்து அரசரை களிப்பிக்க முனைந்தார். பின்னர் மன்னரின் படுக்கை அறையில் வரையில் சென்று மிக அருகில் நின்று கொண்டார். அந்த இடத்தில் அவருக்கும் மன்னருக்கும் இடையே ஒரு திரை மட்டும்தான் இருந்தது. பெருமையுடன் கொண்டாட தகுந்த வாழ்த்துக்களால் தசரதை போற்றினார். காக்குத்தரே, சூரியன், சந்திரன், பரமேஸ்வரன், குபேரன், வருணன், அக்னி, இந்திரன் ஆகிய தங்களுக்கு வெற்றியை அளிப்பார்களாக. ராத்திரி தேவி சென்று விட்டாள். தாங்கள் ஆணையிட்டபடி எல்லாம் நிறைவேற்றப்பட்டது. ராஜசிம்மரே, கண் விழித்து எழுக. அடுத்தபடி செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள். அரசரே, அந்தணர்களும் படைத்தலைவர்களும் வணிகர்களும் வந்துவிட்டார்கள். ராகவரே, கண் மலருங்கள். தங்கள் தரிசனத்திற்காக அவர்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். அரசர் கண் விழித்து போற்றி வாழ்த்தி கொண்டிருந்த ஆலோசனையில் வல்ல சாரதியான சுமந்திரரிடம் இவ்வாறு கூறினார். சாரதியே, ராமனை அழைத்து வா என்று நான் சொன்னபடி ஏன் நடக்கவில்லை? என் ஆணை என்ன காரணத்தால் அலட்சியப்படுத்தப்படுகிறது? நான் ஒன்றும் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்கவில்லை. உடனே ராமனை இங்கே அழைத்து வாரும் என்று மன்னர் தசரதர் மறுபடியும் சாரதிக்கு ஆணையிட்டார். அவர் மன்னரின் ஆணையை கேட்டு தலை வணங்கி வணக்கம் தெரிவித்துவிட்டு மகத்தான நல்ல நிகழ்ச்சி நடக்கப் போகிறது என்று எண்ணியபடி அரசரின் மாளிகையிலிருந்து வெளியே வந்தார்.
பாவட்டாக்களாலும் கொடிகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த ராஜ பாட்டையை வந்தடைந்தார். நாற்புறமும் பார்த்து கொண்டு உடலும் உள்ளமும் பூரித்தவராக சுமந்திரர் வேகமாக சென்றார். அவர் வழி நெடுகிலும் ராமனுடைய கல்யாண குணங்கள் பற்றியும் பட்டாபிஷேகம் பற்றியும் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டார். தூரத்தில் இருந்த போதே இந்திரனுடைய மாளிகைக்கு நிகராக ஒளி வீசும் கைலாச மலை போல் ஒளிர்வதும் பேரழகு படைத்ததுமான ராமனின் திருமாளிகையை சுமந்திரர் பார்த்தார். அடடா, என்ன மாளிகை, என்ன அழகு! பெரிய பெரிய கதவுகள், நூற்றுக்கணக்கான முகப்பு திண்ணைகள், பொற்பதுமைகளின் வரிசைகள், ரத்னங்களாலும் பவழங்களாலும் ஆன தோரணங்கள், சரத்கால மேகம் போன்ற தோற்றம், மேருமலையின் குகையை போன்ற பிரகாசம், உயர்ந்த ரத்ன மாலைகளால் அலங்காரம், முத்து மணிகளின் சிதறல், சந்தனம், அகில், நறுமண புகை, துர்தர மலைச்சிகரம் போல் எப்போதும் மனத்திற்கு இஷ்டமான நறுமணம் கவழ்வது, அன்னப்பறவைகளும் நடனமாடும் மயில்களும் நிறைந்திருப்பது, கலை வண்ணத்துடன் செதுக்கப்பட்ட மான் பதுமைகள், சுவர்களில் தத்தம் அழகொளியால் உயிர்களின் கண்ணையும் கருத்தையும் கவரும் ஓவியங்கள், சந்திரன் சூரியன் போன்ற பேரொளி, குபேரனின் மாளிகைக்கு ஒப்பானது, மகேந்திரனின் இருப்பிடம் போல் விளங்குவது, பல வகையான பறவைகளின் கூட்டம் நிரம்பியது, மேருமலையின் சிகரத்தை போன்றது. இவ்வாறான ஸ்ரீராமனின் திருமாளிகையை சாரதி பார்த்தார். ஆஹா, கைகளை கூப்பிய வண்ணம் மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். புறநகர் மக்கள் காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு வந்திருந்தார்கள். காணப்போகும் ராம பட்டாபிஷேகத்தை எண்ணி மகிழ்ந்த ஜனங்கள் அணிவகுத்து நின்றார்கள். ராமனுடைய திருமாளிகை மாபெரும் மேகத்தை போன்ற காந்தி உடையதாகவும் உயர்ந்தும் நன்கு அலங்கரிக்கப்பட்டும் பல வகையான ரத்னங்கள் நிறைந்ததாகவும் ஏராளமான குள்ளர் கூனர்களை உடையதாகவும் காணப்பட்டது. குதிரைகள் பூட்டப்பட்ட மழை வெயிலிலிருந்து தேரோட்டிக்கு பாதுகாப்பு அளிக்கும் முகப்பு மேற்கூர்வையுடைய தேரில் சுமந்திரர் சென்றார். வழிநெடுகிலும் மக்கள் கூட்டத்தையும் சிற்றரசர் கூட்டத்தையும் பார்த்து கொண்டே சென்றார். அவர் ராமனை அழைக்கப் போகிறார் என்பதை புரிந்து கொண்ட மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இங்குமங்கும் ஓடித் திரியும் மான் மயில்கள் விளங்குவதும் அனைத்து செல்வ செழிப்புடன் ஒளிர்வதும் இந்திரனுடைய அரண்மனை போல் எழில்மிகு தோற்றமுடையதுமான விலை மதிக்க முடியாத பொருட்கள் நிறைந்த ராமனுடைய மாளிகையை அடைந்ததும் அந்த சாரதி மயிர் கூச்சலை அடைந்தார். அங்கே கைலாசமலை போல் ஒளி வீசுபவைகளும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டவைகளும் தேவலோக மாளிகைக்கு நிகரானவைகளுமான பல இடைக்கழிகளை கடந்து ராமனது ஆணையை எதிர்பார்த்து நிற்கும் அன்புள்ளம் கொண்ட ஏராளமான ஏவலாளர்களை கடந்து அந்தப்புறம் வரை தேரில் சென்றார். அவ்விடத்தில் ராம பட்டாபிஷேக காரியங்களில் சம்பந்தப்பட்ட மக்களின் மகிழ்ச்சிகரமான உரையாடல்களையும் மாமன்னரின் புதல்வருடைய க்ஷேமத்தை பிரார்த்திக்கும் மற்ற எல்லா மக்களின் பேச்சுரைகளையும் கேட்டார். மகேந்திரனுடைய மாளிகை போன்றதும் மான் மயில்கள் விளையாடுவதும் மேருவின் சிகரன் போல உயர்ந்து ஒளி வீசுவதும் அழகியதுமான ஸ்ரீராம பவனத்தை சுமந்திரர் பார்த்தார். மாளிகையின் நுழைவாயிலில் தரிசனம் செய்வதற்காக வந்த மக்கள் இரு கைகளையும் குவித்து நிற்பதையும் காணிக்கை பொருளுடன் வந்த ஏராளமான புறநகர் மக்களையும் எண்ண முடியாத கோடிக்கணக்கான வாகனங்கள் இடைவெளி இல்லாமல் நிறுத்தப்பட்டிருப்பதையும் கண்டார். கரிய மேகம் சூழ்ந்த மாமலை போன்றதும் ஒப்புயர்வில்லாததும் அங்குசம் தேவைப்படாததும் எதிரிகளால் எதிர்கொள்ள முடியாததும் பெருத்த உடல் உடையதும் ஸ்ரீராமனுக்கே வாகனமானதுமான சத்ருஞ்சயம் என்னும் யானையை கண்டார். நன்றாக அழகுபடுத்திக் கொண்டு தேர் குதிரை யானைகளில் எல்லா பக்கங்களிலிருந்தும் வந்திருந்த நூற்றுக்கணக்கான பேர் அன்பர்களையும் முக்கிய அமைச்சர்களையும் தாண்டி சென்று சோபை மிகுந்த அந்தப்புரத்தினுள் நுழைந்தார். சாரதியான சுமந்திரர் மலையின் உச்சியில் சூழ்ந்து கொண்டிருக்கும் மேகத்தை ஒத்ததும் மகா விமானத்தை போல சிறந்த பல குடியிருப்புகளின் கூட்டம் நிறைந்ததுமான அம்மாளிகையினுள் யாராலும் தடுக்கப்படாமல் ரத்னங்களை குளிக்கும் பெருங்கடலில் தடையின்றி செல்லும் மகர மீன் போல் சுமந்திரர் நுழைந்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 15வது சர்க்கம் முற்றிற்று.